சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்குன்னு காங்கிரஸ் பேசுறாரு, துரோகம் பண்ணிருக்காரு. இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகணும் அப்படின்றலாம் இப்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் வச்சிருக்காரு. இல்ல அதுதாங்க சொல்றது. ஓபிஎஸ்ங்க, ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவர் சொல்லுங்க. அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன? யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்? அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க? அம்மாவால் அறிமுகப்படுத்தப்படல. இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் இருக்கட்டும், அதே போல நானா இருக்கட்டும், எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டினது எல்லாமே அப்படிதான். இன்னைக்கு வந்து அதிமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவங்க. ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டவர். டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது. அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரியகுளம் எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் போது தான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு. அதே பூச்சி என்ன சொன்னாரு? ஆரம்பத்தில் 89ஆம் ஆண்டு அவர் தேர்தல் நடக்குது காங்கேயம் தானே, இது போடி சட்டமன்ற தொகுதி. போடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்பில் வந்து வெண்ணிராட நிர்மலா நிற்கிறாங்க. அது வெண்ணிராட நிர்மலா நிற்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜென்டா இருந்தவர் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் தானே. அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்பு இருந்ததா? இல்ல அம்மா அரசியல் கொண்டு வந்தாங்களா? டிடிவி நிற்கும் போது தான் தெரியும். அம்மாவும் தெரியாது, புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு. அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வளர்ந்தவர். உண்மையிலே பாத்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருக்கணும். சரி, ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்த நம்ம? கட்சியால வளர்ந்த நம்ம. கட்சி தான் நமக்கு. இந்த அடிப்படையில் ஒரு கட்சி ஆபீஸே போய் அடிச்சு ஒடிக்கலாமா சொல்லுங்க? நாங்களாம் அது கோயில வழங்குற ஒரு இது புரட்சியில் எம்ஜிஆர் மாளிகை, அதை போய் இடிச்சு அடிச்சு ஒடிச்சு கொள்ளடிச்சு டாக்குமெண்ட் ஒடிச்சு கோர்ட்ல கேஸை போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பம் ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு ஆதாயம் தேடுகின்ற வகை ஆதாயம் தேட முடியுமா என்ற அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது. எனவே அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் என்னைக்குமே எடுபட போறது கிடையாது.